வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். இப்போ நாங்கள் ஃபேமிலியாக திருநள்ளாறு ஆன்மீக பயணம் போயிட்டுருக்கோங்க. இந்த வருஷம் தை மாதம் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயரே நாங்கள் பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதுபடி ஃபஸ்ட்டு தை பிறந்ததுமே இந்த நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற முண்டக கன்னியம்மன் கோயில் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவரோட இஷ்ட தெய்வங்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க. ஸோ அதனால் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ திருநள்ளாறு கோயில் நான் போனதே இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் போயிருக்காங்க, நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. எனக்கு இப்போ சனி பெயர்ச்சி நடந்துட்டுருக்கு. அவருக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் நல்லா இருந்ததான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல என்னைய வெற்றிகரமாச்சு. ஸோ அதனால என்னை திருநள்ளாறு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திருநள்ளாறு கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம். அப்புறம் மூணாவது என்ன கோயிலுங்க, அதுக்கப்புறம் தில்லைக்காளி. இதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச கோயில்கள். ஸோ இங்கெல்லாம் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா தை பிறந்து இந்த டைம்லலாம் கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போயே கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களோட இந்த ஆன்மீக பயணத்தில் கலந்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடலையா? அதான் எடுத்ததும் ஜூஸுக்கு தான் போகுது. இருமல், அவ்வளோ இருமல் இருக்கு. அம்மான்னு எடுத்துக்குவா. ஸோ நாங்கள் திருநள்ளாறு சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 to 7:30 ஆயிடுச்சுங்க. திருநள்ளாறில் இப்படி ஒரு ஹோட்டல் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த ஹோட்டல் பார்க்கும்போது. லீ ராயல் பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் அவர் ரூம் புக் பண்ணியிருந்தாரு. இந்த ஹோட்டலோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி இருந்ததுங்க. இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ நான் அதில் ஜஸ்ட் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இந்த ஹோட்டல் பற்றி அண்ட் இதோட ரூம் டூர் பற்றிலாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் திருநள்ளாறில் நல்ல ஒரு ஹோட்டல் தேடுறவங்களுக்கு அந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இனி ஒரு வீடு செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம், ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆமா, வடிவேல் வருஷன்ல ஒன்று வந்துச்சுல்ல, நம்ம மும்பைல இருக்கும்போது சான்ஸே இல்லை. ரீசெண்டாக வேளச்சேரியில் இருக்கிற இன்ஸ்டோரில் இந்த மாதிரி பட்டுப்பாவோட அந்த ஒரு பேட்டர்னில் 4 அனார்கலி சல்வார் வாங்கியிருந்தேன். அதில் 2 சல்வார் இந்த கோயில் ட்ரிப்புக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. ஒன்று கிளி பச்சையில் இருக்கிற அந்த ஒரு சல்வாரும், அப்புறம் நல்ல ஒரு குங்கும கலரில் இருக்கிற இந்த ஒரு சல்வாரும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வாங்கும் போதே கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. பட் ஆனால் அங்கேயே அவங்களே ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி தான் கொடுத்தாங்க. பட் இன்னும் போட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் போட்டு பார்க்கணும். நான் பெரும்பாலும் கோயிலுகளுக்கெல்லாம் போகும்போது நகைகள்லாம் இந்த மாதிரிலாம் போட்டுட்டுலாம் போனதே கிடையாதுங்க. இப்போ கொஞ்ச நாளாக எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை எங்கள் ஃபேமிலியில். சரி அப்படியே இருக்கே, அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போதாவது இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த முல்ல ஆரம் அந்த கிளிப்பச்சை சல்வார் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தேன். அண்ட் இந்த ஒரு ஆன்டிக் நெக்லஸ் இது அந்த மெரூன் கலருக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் இதில் அந்த மெரூன் கலரில் அந்த ரூபி ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நல்லா பேராக இருக்கும்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது NSKல வாங்கினது. என்னோட பர்த்டேக்காக ஹஸ்பண்ட் இது எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த கம்மலுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 அடுக்கு ஜிம்மிக்கு கம்மலும் அங்கே தான் வாங்கினேன். இதுவுமே அந்த மெரூனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி, ஸோ அந்த மெரூன் கலர் சல்வாருக்கு டோட்டலாகவே ஆன்டிக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேட்சிங்காக அந்த நெக்லஸ், அப்புறம் இந்த இயரிங்ஸ், அப்புறம் இந்த பேங்கிள் எல்லாமே தான் கொண்டு வந்திருக்கேன். சந்தியா கேஃபேக்கு ரெகுலராக வரவங்களுக்கு இந்த நகை பற்றின டீட்டெயில்ஸ் தான் தெரியும். பட் ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா அவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்த அந்த நெக்லஸ், அப்புறம் இந்த பேங்கிள், ஜிம்மிக்கு எல்லாமே NSKல வாங்கினது. NSK அப்படிங்கிறது செங்கல்பட்டில் இருக்குது. இன்க்ளூடிங் இந்த ஒரு ஆன்டிக் ரிங்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அந்த பச்சை கலர் சல்வாருக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பச்சை கல் வச்ச பேங்கிளும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்கின டி நகரில். அந்த பச்சை கலர் சல்வாருக்கு கேரளா பேட்டர்னில் இருக்கிற அந்த முள்ளாறு தான் போடணும் டிசைட் பண்ணும்போது எப்படி ஜிமிக்கி போடாமல் இருக்க முடியும். ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற இந்த ஜிமிக்கி கையோடையே கொண்டு வந்துட்டேன். இந்த ஜிமிக்கியை நான் கல்யாண் ஜுவல்லர்ஸில் தான் வாங்கினேன்.
கோயில் வந்துட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அவே தான். பட் ஆனால் ஹோட்டலில் என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்கும் பார்க்கிங்க்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும், ஸோ நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ஸோ பெட்டர் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலே எங்களுக்கு வந்து ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் கார் எடுக்காமல் நாங்கள் ஆட்டோவில் கோயிலுக்கு போனோம். 3 தேங்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அது விநாயகர் அப்போ சிறப்பு வைக்க. இதெல்லாம் என்னது? இது ஏது இதெல்லாம்? ஓ, உங்கள் கடைக்கான டெக்கரேஷனா? நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்தில் இருக்கிற குளத்தில் வந்து காலெல்லாம் நல்லா நினச்சிட்டு தலையிலலாம் அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு அப்படியே குளத்துக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பாங்க. அங்கே வந்து நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருக்கு அந்த சூற தேங்காய் உடைக்கணும்னு சொன்னாங்க. ஒரு வழியாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை நல்லா தீர்க்கமாக பார்த்தாச்சுங்க. நாங்கள் போன அன்னைக்கு வந்து சனிக்கிழமை தான், ஸோ கூட்டம் வந்து நல்லாவே இருந்தது. அதுவும் இல்லாமல் என்னடா நம்ம இந்த மாதிரிலாம் நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு போகிறோமே, எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களேன்னு கொஞ்சம் தயக்கத்தோடு தான் போனேன். அங்கே போய் பார்த்தா எல்லாரும் சூப்பராக போட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே, அவங்கள விட நம்ம கொஞ்சம் மினிமலாக தான் போட்டிருக்கோம், நம்மளை யாரும் குறுக்குறுலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ முதல் நாளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை கலர் தான் நான் வந்து போட்டிருந்தேன். அது ஒண்ணுதான். சண்டை போட மாட்டீங்களா? ஆஹா, அவர் அடுக்கிறாரு, எப்படி எடுத்தோமோ அதை அழகா அடுக்கிறார். தேங்க்யூ சொல்லுங்க. வரமா, தேங்க்யூ. நல்லா சிறப்பாக சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சுங்க. கோயில் இங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் போல தான். ஸோ இங்கே வந்து ஒரு 3:30 மணி வரைக்கும் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சாயந்தரம் போகணும். அங்கே போயிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் எங்கேயோ போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நாள் மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து இன்ஸ்டாவில் எடுத்ததுங்க. என்னோட ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாவில் மொத்தம் 4 வந்து இந்த மாதிரி பட்டு பேட்டர்னில் வந்து நான் வந்து சல்வார் எடுத்திருக்கேன். ஆமாம், சூப்பராக இருந்தது. இது ஏன் இவ்வளோ நாள் நான் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 3 வருஷம் முன்னாடியே வந்து இதெல்லாம் நல்ல ஒரு பயங்கர ட்ரெண்டாக இருந்த ஒரு கலெக்ஷன் தான். நான் தான் வந்து செய்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் பயங்கர ஹாப்பி. அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு இந்த மாதிரி போட்டு போனது வந்து கூடுதலாக எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் இந்த நான்வெஜ்ஜுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெஜிடேரியனில் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டேங்க. இந்த 3 நாளுமே ஏதோ ஒரு குத்து மதிப்பை தாங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு மஷ்ரூம் சூப்பு, அதுக்கப்புறம் எனக்கு வெண்ணிலா மில்க் ஷேக், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மொஜிட்டோ, அப்புறம் அவருக்கு தயிர் சாதம், அதுக்கப்புறம் அதை தொட்டுக்கிறதுக்கு வந்து மஷ்ரூம் 65, நகுலனுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், எனக்கு வந்துட்டு சில்லி பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அப்படியே குத்து மதிப்பா ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த கோயிலுக்கு ரெடி ஆயாச்சுங்க. நேராக ஹோட்டல்லேருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் இப்பயே வந்து ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டேன்னா இங்கேருந்து நேராக ஒரு 1.5 மணி நேரங்க எங்களுக்கு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ட்ரெஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வந்தது, ஆனாலும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. மார்னிங் நான் ரெடி ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கேரளா பொண்ணு மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டு ஸ்டைல், நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி அந்த ஒரு லுக் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் விளையாட அந்த பசங்களுக்கு எவ்வளோதான் பொம்மைங்க இருந்தாலும் சரிங்க, இப்போ தான் மொத பார்க்குறேன், இது நான் பார்த்ததே இல்லை, நான் விளையாண்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிற இடத்துலலாம் ஒன்று பார்த்து வாங்கிக்கிறாங்க. நகுலன்னு அதே வேலையை தான் பண்ணான் அன்னைக்கு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற கிறிஷ் கார்டன் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டு தாங்க. அட என்னப்பா ஏதோ ஒரு பீச் ரெசார்ட்டை சொல்கிற மாதிரி சொல்கிறீ அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இது ரெசார்ட் இல்லைங்க, இது ஒரு நந்தவனம். உள்ளே போகும்போது அப்படிதாங்க இருந்தது. சிதம்பரம் சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு அழகான ஒரு நந்தவனமா அப்படிதான் இருந்தது. நகுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் தாங்க பெட்டில் இருந்தான். காலையில எழுந்ததுலேருந்து அங்கேருந்து செக் அவுட் பண்ற வரைக்கும் நகுலன் ரூமுக்குள்ளேயே வரலங்க, வெளியே மட்டும் தாங்க இருந்தான். இந்த ரெசார்ட்ல மொத்தம் 18 ரூம்ஸ் இருக்காம்பா. இன்னும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லாம் இருக்கு. நாங்க வந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் தான் எங்களுக்கு கிடைச்சது. நீங்க நகுலனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் எவ்வளவு ஹாப்பியா எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே வந்து நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்காதுங்க. ரொம்ப எளிமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். யூஸ்வலாக இந்த இட்லி, அதுக்கப்புறம் பூரி, அதுக்கான சட்னி, சாம்பார் அப்படின்னு வச்சு தான் கொடுக்குறாங்க. அண்ட் காஃபிலாம் ஒன்றா இருந்ததுன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன குளம் செட்டப்பில் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் தாங்க. நகுலன் வந்து அவனுக்கு வச்ச பூரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டு அவ்வளோ மீன் தான் பக்கமாக தான் வச்சுருந்தான் நகுலன். ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா? இங்கே வந்துட்டு நிறைய கேட்டகரியில் ரூம்ஸ் இருக்குங்க. அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் இந்த வேதாந்த் வில்லான்னு சொல்லிட்டு டிப்பிக்கல் காரைக்குடி ஸ்டைல், அந்த ஓல்டு ஸ்டைலில் தாங்க இந்த வில்லா இருந்தது. இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரூமில் வந்து கெஸ்ட்டுங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம லைஃப் சைக்கிளை நினச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. முன்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ நம்மலாம் என்ன நினச்சிருப்போம், இதை விட இன்னும் நல்லா பெட்டராக போகணும், நம்ம லைஃப் இன்னும் நல்லா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பொல்யூஷனில் ஒரு 10க்கு 10 அடி இருக்கிற ஒரு ரூம்ல வந்து நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதுங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஏக்கமா தான் இருக்கு. அடாடா, திரும்பவும் நம்ம அந்த காலத்துக்கே போயிட மாட்டோமா? எளிமையான வாழ்க்கை, ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப், நல்ல காத்தோட்டமான ஒரு இடம், சுத்தி இந்த மாதிரி புல்தர வயல்வெளின்னு போயிட மாட்டோமான மனசு திரும்ப பின்னோக்கி தாங்க போகுது. மொத்தத்துல மனுஷங்க நம்ம எதுலையுமே அவ்வளவு ஈஸியா திருப்தியா ஆகுறதே இல்லைங்க. அதுதாங்க நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்போது அப்பா இதெல்லாம் என்ன வாழ்க்கை, நல்லா காரு வீடு பங்களான்னு வாழணும்னு தோணும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, அப்ப இருந்தது பாரு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை ஏங்கி போக தோணும். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை காளியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளாம். சிதம்பரத்தில் நம்ம சிவபெருமான் வந்து நடராஜரா காட்சி புரியுறாங்க. இந்த சிதம்பரத்தோட எல்லையில நம்ம பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா தில்லை காளி அம்மாவா காட்சி புரியுறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்வதி அம்மா வந்து 2 ரூபமா நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. ஒன்று வந்து ரொம்ப கோபமா உக்கிரமா இருக்கிற தில்லை காளி அம்மாவா காட்சி அளிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்த சுரூபமா இருக்கிற அம்மனை நமக்கு காட்சி புரியுறாங்க. முதல்ல சாந்த ரூபினியா இருக்கிற அம்மனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அப்படியே நம்ம உக்கிரமா இருக்கிற காளி தேவியை பார்த்து அவங்களுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணணுங்க. இந்த தில்லை காளிக்கு மட்டும் உடல் முழுக்க குங்குமத்தால மட்டும்தாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. வெறும் இந்த கண்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். அதுவும் இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒத்து பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி உடம்புல அப்படி சிலுத்து போயிடும். இந்த கோயிலில் இருக்கும்போது ஒரு மாதிரி விவரிக்க முடியாத ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மாதிரி பூரிப்பா இருந்ததுங்க. அது வார்த்தையால எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த தில்லை காளி அங்க குடி கொண்டு இருக்கிறத எங்களால் அப்படி லிட்ரலி உணர முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். எங்களோட இந்த ஒரு ஆன்மீக பயணம் வந்து இனிதன் நிறைவடைஞ்சதுங்க. ஸோ இந்த 3 கோயிலுக்கும் நல்லபடியா நான் நினைச்ச மாதிரியே எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லா தீர்க்கமா சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்க சென்னைக்கு திருப்பி ரிட்டர்ன் வர போறோம். இவ்வளவு நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். எங்களோட இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து மீட் பண்றேன். Until then, take care. God bless you all.